நம்முடைய நண்பர்களோ அல்லது உறவுகளோ ஏதேனும் தவறு செய்யும்போது அவர்களை சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்த வேண்டியது நமது கடமை அல்லவா? கடமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினாவே கேட்டிருக்கோம். ஆக்சுவலி இன்னைக்கு லைஃப்ல எல்லா குடும்பத்திலயும் சரி, நட்புகள்லயும் சரி, பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு மூல காரணமே இதுதான். அவங்க கேட்டா சண்டை வர்றதுக்கு மூல காரணமே, பிரச்சனைய அடிச்சுக்கிட்டு, பிரிச்சுக்கிட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கு மூல காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளாளுக்கு திருத்திடணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அப்படிங்கிறது தான் மேஜர் கான்செப்ட்டே. அப்போ என்னய்யா சொல்ற? பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுக்காக அவங்க தப்பு பண்ணிட்டு இருந்தா, வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா அதுக்கு பேர் அன்பா? ஏப்பா உன் அன்பானவர்கள் அவங்க அவங்களுக்கே தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சுட்டி காட்ட நான் சுட்டி காட்டாம ரோட்ல போறவன் நான் சுட்டி காட்டுவேன். நான் தான் சுட்டி காட்டணும் என்று நமக்கு தோன்றுகிறது இல்லையா? அப்போ அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அஹிம்சையின் வாசீக லட்சணத்தோடு சுட்டி காட்டலாம் இல்ல? நீ பாட்டு சுட்டியே காட்டாதன்னு சொல்லிட்டேன்னா, அது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ்ல போய் முடியும். சோ நம்ம அகிம்சையின் வாசீக லட்சணம் அப்படின்னா முழுமையான அன்போடு, முழுமையான பிரேமையோடு, அவர்கள் மனம் புண்படாதவாறு மெதுவாக, "ஐயா நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதான் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி நம்ம செய்யலாம் இல்லையா? என்ற அந்த கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அடுத்து? அவர்கள் முன்னிடத்தில் முழுமையான சரணாகத பாவத்தில் இருந்தால் இட்ஸ் ஓகே. ஏன்னா அவங்கள உன்ன நம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்பியவனை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. நான் ஏதாவது தெரிஞ்சு தெரியாம பண்ணேன்னா, பலார்ன்னு 2 விடுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை குடுக்குறேங்க. சோ தேர்ஃபோர் என்ன நீங்க கைட் பண்ணுங்க என்று சொல்லி இருந்தா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அங்க ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அஸ் லாங் அஸ் அவங்க அந்த உரிமைய நமக்கு குடுக்காத போது, பின்ன எப்படி நம்ம சொல்றது? அப்படின்னு கேட்கிறீங்க. அப்பா நீ அங்க உரிமைய குடுக்கலைன்னாலும், நம்ம உரிமை எடுத்துக்கிட்டு சொல்ல வேணாம். அப்படி மெதுவா ஆ நான் "டேய்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி சொல்ல வேணாம்ப்பா. பட் மெதுவா அப்படி கடவுற மாரி பேசி, "நீ தப்பு பண்றேன்னு" சொல்லலாம் இல்ல. என்றெல்லாம் நமக்கு தோன்றிக் கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இன்னும் சிலர் என்ன சொல்றீங்கன்னா, முழுமையான அன்புல சொல்லலாம் அப்படின்னா. இங்க எங்க மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா, ரோட்ல போயிட்டு இருக்க ஒருத்தன் என்ன தப்பு சொல்றது? குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். அவன்ட்ட போயிட்டு, "டேய் கண்ணா, குடிக்கிறது தப்புடா, வேணாம்டா" அப்படின்னு சொல்லுவியா? ஆனா உன் பையனே குடிக்கிறான் அப்படின்னா மட்டும் நீ அட்வைஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இல்லையா? அப்போ வாட் யூ மீன் பை லவ்னா, சம பாவனா இஸ் கால்ட் அ லவ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நம்ம அன்புங்கிற போர்வையில தான் நம்ம என்ன பண்றோம்னா, க்ளோஸ்ட் ஒன்ஸ் கிட்ட நம்மளுடைய ஈகோவ காட்டிடுறோம் நமக்கே தெரியாம. அதே இது ரோட்ல போயிட்டு இருக்கான். அப்போ அவன்கிட்ட நீ சொல்லல. ஏன் சொல்லல? உண்மையான அன்பு சமபாவனையில இருக்கணும் தான். இல்ல இப்படி வச்சுக்கலாமே. ரோட்ல எவனாவது குடிச்சிட்டு இருந்தா கூட நான் போயிட்டு, "தம்பி குடிக்கிறது தப்புன்னு" சொல்லுவேன். அப்படின்னா நீ வீட்ல இருக்கிற பையன்ட்டயும் சொல்லலாம். ஏன்னா அன்புல சொல்றேன்னு அர்த்தம் அதுக்கு. சரியா? சோ, "ஐயோ! இப்படி கஷ்டப்படுறானே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அவன், "போடா வேலைய பார்த்துக்கிட்டு" அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே, சரி ஓகே நம்ம கடமை முடிஞ்சதுன்னு சிம்பிளா வந்துருவேன். சரியா? அப்போ அதே மாதிரி இங்கேயும் வர்ற, "தம்பி" நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கோங்க. அப்படியே நயமா, பதமா, "தம்பி நீ பண்றது தப்போடா, கொஞ்சம் யோசிக்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நீங்க சொன்னா கூட, "மூடிட்டு வேலைய பாரு" அப்படின்னு சொன்னா, கம்முனு போயிடுவீங்களா? தேர்ட் பெர்சன்ட்ட சொன்னா கம்முனு வந்துருவீங்க. நம்ம வீட்ல இருக்கவங்க சொன்னா கம்முனு போயிடுவீங்களா? போக மாட்டேனே. ஏன்னா, நம்ம உறவுகளுக்குள்ள என்ன ஆயிடுக்கும் அப்படின்னா, 2 மாறி மாறி அடிக்ஷன்ல வேற இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மள நம்பி வேற ஏதோ 2ல இருப்பான். "ஏய் இங்க பாரு, ஒழுங்கா நான் சொன்னத கேட்டா நான் இந்த மாரிலாம் உனக்கு தேவையானதெல்லாம் நான் குடுப்பேன். இல்லைன்னா, அவ்வளவுதான் வீட்ட விட்டு பத்தி விட்டுருவேன். நான் அவன நம்பி நம்பி தான் இருக்கான்னு வச்சுக்கோமே." இந்த மாரி வி வில் ஸ்டார்ட் ஆர்க்யூயிங் அண்ட் வி வில் ஸ்டார்ட் இதெல்லாமே சொல்லுவான். பட் எல்லாரையுமே என்ன சொல்லிடணும், நான் அன்புல தான் சொன்னேன். அவன திருத்துறதுக்காக தானே சொன்னேன். நான் என்ன ஈகோல தான் சொன்னேன் அப்படின்னு நம்ம பேசிப்போம். பட் இத நீ கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஈஸியா புரிஞ்சிடும் இல்லையா? இப்ப தேர்ட் பெர்சன்ட்ட சொல்றோம். சொல்லவே மாட்டோம் ஃபர்ஸ்ட்டு. சரி சொல்லுங்க. ஒரு தடவ சொல்லுவேங்க. மூடிட்டு வேலைய பார்றான்னா மறுபடியும் போய் சொல்லுவீங்களா? இல்ல மறுபடியும் போய் மிரட்டுவீங்களா? இல்ல மறுபடியும் ஏதாவது பண்ணத்தான் முடியுமா? See this is the case with our close ones alsoங்க. ஃபர்ஸ்ட் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. குளோஸ் ஒன்ஸ்ன்னு இங்க யாருமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களா? 2 மனசு ஒட்டவே இல்லன்னா, அப்புறம் என்னத்த நீங்க குளோஸ்ட் ஒன்ஸ்ன்னு சொல்றது? நீங்க தேர்ட் பெர்சன்ட்ட கூட நம்ம கொஞ்சமாவது மனசு ஒட்டிட்டு இருக்குமோ என்னமோ தெரியல. க்ளோஸ் ஒன்ஸ்ல சுத்தமா 2 மனசும் ஒட்டவே இல்ல. 2 மனசும் ஒட்டாம எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய இந்த மனசு, எதிரியாவே பார்த்துக் கொண்டிருக்கிற மனசுன்னு கூட சொல்லலாம். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க என்ன சொல்லி என்னத்த புரிய வைக்க போறீங்கன்னு தெரியல.
சரியா? சோ தேர்ஃபோர் ரத்த பந்தமாயிடுச்சு, நண்பர்கள் அப்படின்னு ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனாலேயே நமக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை. மோஸ்ட் ப்ராபபிலி யாரையுமே திருத்தக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. நம்மளுடைய தலையாய கடமை என்னை நான் திருத்துவதுதான். சோ இந்த பூமியில நான் பிறந்ததன் நோக்கம் நான் யார் என்று உணர்வது. முட்டாளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் யார் என்று உணர்ந்து என்னை நான் மேம்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது தான். சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. சரி, அடுத்து முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். இப்போ நான் வந்து ஞானி இன்னும் ஆகல. நானே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல தான் இருக்கேன். நானே ஈகோல தான் இருக்கேன். சரியா? Do I have a rights to tell anything to someone else? எனக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? எனக்கு அதிகாரம் இருக்காங்க. நான் தப்பு பண்ணிக்கிட்டு இன்னொருத்தனுடைய தப்பை தட்டி கேட்கும் அதிகாரம் இருக்கிறதா? அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஐ திங்க் நேத்து முந்தா நாளோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஜீசஸ் வந்து, அதாவது ஒரு பொண்ணு வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டா, விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளை வந்து தெருவுல நடுவுல கட்டி போட்டுறாங்க. எல்லாரும் வந்து கல்லால் அடிச்சு கொல்லணும் அப்படிங்கிறது தண்டனை. இப்ப எல்லாரும் கையில கல்லு வச்சுட்டு இருக்கும்போது இந்த ஜீசஸ் வர்றாரு. வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி சொல்றாரு. கையில கல்லு வச்சிருக்கிறவங்க எல்லாரும் ஒரே ஒரு கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. உங்கள் மனதில் வேறு ஒரு பெண்ணை இதுவரை நான் தவறாக நினைத்ததே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் கல்லை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா யாருமே கல்ல போடல அப்படின்றது அந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தப்பே பண்ணிருக்கட்டும். அந்த தப்பை தட்டி கேட்கிற ரைட்ஸ் எனக்கு வேணும் இல்லைங்க. அதுக்கு நான் ஞானியா இருக்கணும் இல்லைங்க. நான் கம்ப்ளீட் சமபாவனையில பியூர் லவ்ல நான் முழுமையாக நான் யார் என்று உணர்ந்து அனைத்தும் மாயை என்று தெளிந்த அந்த ஸ்டேட்ல நான் இருந்தாதானே ஐ ஹாவ் அ ரைட்ஸ் டு டெல் சம்திங் டு சம்மன். அப்ப நானே கரப்டடு, அப்புறம் இன்னொருத்தனுடைய கரப்ஷனை போயிட்டு நான் எந்த திருத்துறது என்ற ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட ஐ திங்க் வி டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு டெல் டு எனி ஒன் அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உடனே நீங்க கேட்கலாம், ஏங்க நீங்க வந்து எல்லாரையுமே வந்து திட்டிக்கிட்டே இருப்பீங்களாமே, எல்லாருடைய ஈகோவையும் சுரண்டிக்கிட்டே இருப்பீங்களாமே அப்படின்னு எல்லாம் வந்து கேட்கலாம். ஆக்சுவலி நான் வந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்டா பழகுறேன். க்ளோஸ் வந்து எனக்கு நிறைய உரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா கூட ஸ்ட்ரைட்டவே வந்து அவங்க ஈகோவை சுரண்டிடுறது இல்லை. இந்த இடத்துல சிவகாமி சொன்ன அந்த பதில் வரும். என்னுடைய ஃப்ரீடம்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது அவங்களுக்கு ஈகோவை சுரண்ட மாதிரி தெரியும். என்னுடைய ஈகோ ஃப்ரீடம்குள்ள என்ட்ரி ஆகும்போது அதை நாம் தடுக்காம இருந்தால், அதுக்கு அவங்க இடம் கொடுக்காம இருந்தாலே அவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகும். அது ஈகோ சுரண்ட மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து என்ன சொன்னா ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, முழுமையான அன்பிலே கண்டிப்பா சொல்லலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. உரிமையை கொடுத்துருக்கணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவங்களுக்கு உரிமை கொடுத்திருந்தா மட்டும்தான் பேசணும். சரியா? உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். பேசும்போது ஒரு தடவை அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்கன்னு ஃபீல் ஆச்சுன்னா, ஏன்னா நமக்கு தெரியாது அவங்க உரிமை கொடுத்துட்டாங்கன்னு நம்பி நம்ம பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சோம். பேசும்போது டக்குன்னு அவங்க ஹர்ட் ஆறாங்கன்னு தெரிஞ்சா திரும்ப வந்து முடிக்க வேண்டியதான். திரும்ப அவங்க வந்து கெஞ்சணும், என்ன திட்டுங்க திட்டுங்க திட்டுங்க, இருந்து திட்டுங்கன்னு கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நம்ம ஏதாவது சொல்லுவோம். அதுக்கு மறுபடியும் ஹர்ட் ஆவாங்க, மறுபடியும் முடிக்க வேண்டியதுதான். திஸ் இஸ் தி வே நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு யாரையும் திருத்த வேண்டிய அவசியமோ வேலையோ கிடையவே கிடையாது. உரிமை கொடுக்கின்ற இடத்துலயே அந்த அளவுக்கு சங்கடமா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம உறவுகள்கிட்ட யாரு யாருக்கு உரிமையை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பேசிக்கலி ஒரு நியர் அண்டர்ஸ்டாண்டிங்காவது டெவலப் ஆயிருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. சத்சங்க நண்பர்களுக்குள்ள சொல்லலாம். சத்சங்க நண்பர்களுக்குள்ள எத்தனை பேருக்கு வந்து ஒரு பியூர் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்திருக்கும் அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ தேர்ஃபோர் ஈகோவை மிகப்பெரிய அளவிலே உண்டாக்கக்கூடிய அடுத்தவர்களை திருத்த நினைப்பது என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அப்படின்னா அது அன்பு மின்சார மாதிரி ஆகுமே. கடவுள் என்று ஒருவன் இருக்கின்றான், அனைவரையும் இயக்கி தந்து கொண்டிருப்பவன் அவன் பார்த்து கொள்வான். அதாவது என்ன சொல்றேன்னா, மௌலி என்று நம் ஞானதேவரை ஏன் சொல்லுகின்றோம்? உலகத்திற்கு தாய் என்றால் என்ன? என் குழந்தையை தாயான நான் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் என்னை பார்த்து கொண்டிருப்பது எனது தாயான என் மௌலி அல்லவா? என்னை காக்கும் இந்த மௌலி என் பையனையும் பார்த்து கொள்ளாத? அந்த தாயிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நான்
பேசாம என் கடமையை மட்டும் பண்ணிட்டே போகலாமே. என் கடமையை நான் செய்து கொண்டே போக வேண்டும் அவ்வளவுதான். உன் கடமைக்கு அவன் குறுக்க வந்தா, அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணான் அப்படின்னா, அதுக்கு நீங்க செவி சாய்க்காம இருக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு அட்வைஸ் பண்றது ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். உங்க ஃப்ரீடம புரொடெக்ட் பண்றதுன்றது அவனுக்கு அட்வைஸ் பண்றது ஆகாது. அவன திருந்த வேண்டியது அவனுடைய வேலை. அல்லது ஈஸ்வரனுடைய வேலை. இங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால், நாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்பது எனது பதில்.